திருத்தம் தேவைதானே. சட்டத்தில் திருத்தம் இல்லாமல் எப்படி ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும்? ஓங்கி குடலையும் அடிச்சான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த குடலை அடிச்சது யார்? அவங்க அப்பா. ஏன்னா நான் பின்னாடி வந்துட்டு எனக்கு வீடு நெருப்பு கொடுத்து பண்ணிக்கிறேன், நீ வீட்டு குடிச்சிட்டு இருக்கியாடா அப்படி அவங்க அப்பா ஓட்டு ஒரு அடிச்சாரு. இதை திரும்பி பார்த்து அவங்க அப்பா எந்த சொல்லிக்கிட்டேன், அப்பனுக்கே நான் நெருப்பு வைக்கிறதா, இப்ப வைக்கப்படா, சத்தம் கூட நெருப்பு வைக்கணும், முப்பத்தி நெருப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஓடுறேன். அப்போ சட்டம் இல்லாத எதுவுமே நடக்காது. சட்டம் இருந்தா தான் எது நடக்கும். இப்ப ஒண்ணுமில்லை, இங்க வந்து ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒழுங்கா இருக்குங்களா? இருக்க மாட்டீங்க. உடனே 2 அடி கொடுத்தீங்கன்னா ஒழுங்கா இருக்குங்க இல்லையா? இப்ப ஒண்ணுமில்லை, பஸ்ல பெண்களுக்கு டிக்கெட் கிடையாது, ஆனா கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குறாரு. ஏன்? சட்டம் சட்டம் போட்டு டிக்கெட் கொடுக்கணும்டா, நான் இலவசம் சொல்லி நீ டிக்கெட் கொடு. இப்படி அந்த கண்டக்டர் கொடுக்கலன்னா அடுத்த இலவசமே அவனை சஸ்பெண்ட் பண்றாங்க. பாருங்க, ஒரு கண்டக்டருக்கு விதி அது மாதிரி ஆகி போச்சு. அவர் டிக்கெட்டு கத்திக்கிட்டே வராரு, அந்த அம்மா வாங்கவே இல்லை. சரி இலவசம் தானே அப்படின்னு கடைசி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தாரு. ஏன் பார்த்துட்டு ஏன் டிக்கெட் வாங்கினேன்? இலவசம் சொல்லிட்டீங்களே, இலவசம் டிக்கெட் வாங்கணுமாமான? நான் சார் எத்தனையோ தடவை சொன்னேன் சார், அந்த அம்மா தான் வாங்க வேண்டினா அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னை டிஸ்போஸ் பண்ணணும், அதே என்னோட சட்டம் மாட்டேங்கிறேன். அப்ப இங்க தனிமன்களுக்கு இருக்கிறதான அதையும் காண, சட்டத்தை கடைபிடிக்கணும் அதையும் காண, என்னதான் பண்றது ஒண்ணு புரிய மாட்டேங்குது. சட்டம் இல்லை என்று சொன்னால் எதுவும் நடக்காதுங்கிறது நமக்கு தெரியும். இப்ப ஒண்ணும் இல்லை, நம்ம வண்டியில் போகும்போது லைசன்ஸ் வாங்கணும்னு என்ன சொல்லிக்கிறாங்க, நீங்க 3 பேர் வாங்கல ஒழுக்கமா இருக்கிறாங்க. ஆமா, அப்ப வாங்கலின்னு விட்டுறலாமா? பெண்கள்லாம் விட்டு விட்டுறாங்க, ஆண்கள் தான் எழுச்சுவாங்க, சீக்கிரம் எந்த போலீஸ்காரன் பார்த்தாலும் ஆங்கிலம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு பிடிச்சாதான் அந்த அம்மா சொற்களுக்கு பணத்தை கொடுக்கும். அந்த அம்மாவை பிடிச்சா அவனே போனா நீங்க வச்சு கேட்டு போயிடுற. அதனாலதான் பெண்கள் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்கள் பிடிச்சிக்கிற காரணம் எப்படி பொம்பளை வந்து காப்பாத்திடுவா. ஆனா பொம்பளை பிடிச்சா நல்லதா போச்சு, 2 நாட்கள் வாங்கிட்டு நம்ம சுதந்திரம் நாட்டுலாம் அப்படி இவன் எடுத்துட்டு இருக்கீங்க. அது போலீஸ்கார் நல்லா தெரியுது யாரெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு. ஆக சட்டத்துல நடைமுறை வேணும் அப்படிங்கிறாங்க. சட்டம் பழைய கால சட்டம் இருக்கு, ஒழுக்கமா இருந்தாங்க சொல்ல. அந்த காலத்துல ஒழுக்கமான கல்வி இருந்துச்சு, ஒழுக்கமான ஆட்கள் இருந்தாச்சா. அண்ணன் தம்பி 8 பேர் இருந்தாங்க. அந்த 8 பேருக்கு அண்ணன் என்ன சொன்னா அதை அப்படி கேட்பாங்க, போய் கணக்கு விட்டு விழுவாங்க. இன்னைக்கு 2 பேர் இருக்கிறாங்க ஒரு அண்ணன் தம்பி வீட்டுல, நீ போய் கணக்கு விழுவானா? நான் ஏன் போய் விழுறேன், நீ போய் விழு அப்படிம்பாங்க. அப்ப அந்த ஒழுக்கம் இருந்துச்சு. அப்ப அந்த நாடு வந்து ஒழுக்கமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது, சட்டம் இன்றைக்கு திருத்தப்பட வேண்டும். அவ்வளவுதான். சட்டம் திருத்தலைன்னா எந்த காரியம் நடக்காது. இப்ப எங்களுக்கு சம உரிமை கொடுத்திருக்காங்க, பண உரிமை கொடுத்திருக்காங்க, கல்வி உரிமை கொடுத்திருக்காங்க, ஓட்டுநர் உரிமை கொடுத்திருக்காங்க, விமானத்துல ஓட்டலாம், ராக்கெட் ஓட்டலாம், நிலவுக்கு போகலாம், எல்லாம் சட்டம் கொடுத்துருக்குது. ஆனா இவங்க சட்டம் சரியில்லைங்கிறாங்க. என்ன போய் என்ன பண்ண போற, நிலவு போய் மண்ணா திங்க முடியும்? சட்டம் எவ்வளவு நல்லது செஞ்சுட்டு இருக்குது. அத்தனை சட்டத்தையும் வந்து ஓட்டை இருக்குது, ஓட்டை இருக்குன்னு சொல்றாங்க. ஜானகியம்மா குடிச்சு வாங்கி போட்டாங்க. சட்டம்னு எப்படித்தாங்க? சட்டம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாதுங்க. எல்லாமே சட்டத்துல இப்ப ஒண்ணு பையன் வந்து வரிசையா போங்கிறோம், வரிசையா போனா அங்க ஒரு ஆள் நிறுத்தணும். நிறுத்த ஆசை சொல்ற வரிசையா வர்ற கலைஞ்ச கூட நைனாவா சொல்றோம். அதுக்கப்புறம் தான் ஒழுங்கா போன. அந்த மாதிரி சட்டம் இல்லை என்று சொன்ன சமுதாயம் சீரழிந்து போய்விடும். சட்டம் நல்லதா இருக்கும், அதை நல்லவருக்கு பயன்படுத்தணும், அதை மக்கள் தான் பயன்படுத்திக்கணும் சட்டத்தை. அதை விட்டு போட்டு நம்ம சட்டம் ஓட்டன்னு சொன்னா எப்படி வரும்? சட்டத்துல வந்து இவ்வளவு நல்ல நன்மைகள் இருக்குது. நீ சட்டம் போட்டதுனால 30 அரிசி வாங்குறோம், இலவசமா பருப்பு வாங்குறோம், இலவசமா பஸ்ல போறோம், எல்லாமே அரசாங்கம் கொடுத்ததானே. அது என்னன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட சட்டத்தை நம்ம மதிக்கணும். அது என்ன சொல்றாரு, நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற